5 நாளில் கண்ணை சுற்றி உள்ள கருவளையத்தை சரி செய்யக்கூடிய 5 நாளைக்கு தேவையான ஒரு அற்புதமான க்ரீம் எப்படி ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் இன்னைக்கு ஒரு முழுமையான உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்கக்கூடிய தோல்களை நீக்கிக்கங்க. இப்போ இதை காய் செய்வதை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா துருகிக்கங்க. இப்போ துருகின உருளைக்கிழங்க ஒரு டீ வடிகட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி வடிகட்டிக்கங்க. வடிகட்டும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டு வடிகட்டினீங்க அப்படின்னா நிறைய சாறு கிடைக்கும். அதுக்கடுத்தது ஒரு ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கங்க. சில்வர் இல்லைனா கண்ணாடி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல், அதாவது கற்றாழை ஜெல் சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் உங்ககிட்ட இருந்ததுன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஒரு விட்டமின் இ கேப்சூல் சேர்க்க போகிறேன். இது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதாவது 10 கேப்சூல் அடங்கிய அந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் சேர்த்துக்குங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு சாறையும் இது கூட சேர்த்துக்குங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம். 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய கண்ணை சுற்றி தடவி விடுங்க. ரொம்ப நேரம் மசாஜ் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இரவு முழுவதுமே அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எப்பயும் போல் முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நாளைக்கு பயன்படுத்தி பாருங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை, அதாவது பகல் நேரங்களில் எப்போயாவது உங்களால் முடியும் அப்படின்னாலும் இதை நீங்கள் உங்கள் கண்ணை சுற்றி தடவலாம். ஒரு நாளைக்கு 2 முறை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல சீக்கிரமாகவே ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். 5 நாள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க. உங்க கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவளையங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம கண்ணும் நல்லா பிரைட்டாவே தெரியும். உருளைக்கிழங்குல அதிகமான அசிலிக் ஆசிட் இருக்கு. இது நம்மளுடைய அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவளையத்தை ரொம்ப விரைவா நீக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பஃபி ஐஸ் சொல்லக்கூடிய அந்த கண்ணுக்கு கீழே ஐ பேக் மாதிரி இருக்கும். அதையும் சரி செய்யும். கண்ணை சுற்றி சில பேருக்கு கண் சுருக்கங்கள் இருக்கும். அந்த கண் சுருக்கத்தையும் சரி செய்யும். கற்றாழை ஜெல் நம்ம கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த டார்க் பிக்மெண்டேஷனை மேற்கொண்டு வர விடாமல் தடுக்கும். கண்ணுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதுனால கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவளையங்களும் குறைய ஆரம்பிக்கும். விட்டமின் இ ஆயில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கருவளையத்தை மறைய செய்து உங்களுடைய ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள்கிட்ட விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா அதற்கு பதிலாக கேஸ்டர் ஆயில் சொல்லக்கூடிய ஆமணக்கெண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு சேர்த்துக்குங்க. பொதுவாகவே அதிகமான கம்ப்யூட்டர், லேப்டாப் இல்லை தேவையில்லாத ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சலும், தூக்கமின்மை, உடல் உஷ்ணம் இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால கண்ணை சுற்றி கருவளையும் வர ஆரம்பிக்கும். அதனால மேக்ஸிமம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாச்சு லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல் இந்த மாதிரி பார்க்காம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. முடிந்த அளவுக்கு நிறைய காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க. கருவளையத்தை மறைய செய்யறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய க்ரீம் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணுறதை விட இயற்கையான முறையில் இந்த மாதிரி க்ரீமை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. கண்ணை சுற்றி தாராளமாக இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.